நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி கிருஷ்ணனின் வணக்கங்கள். நாம் இன்று சிம்ம ராசியின் காரகத்துவங்களை பார்க்க போகின்றோம். சிம்ம ராசி காலபுருஷ சக்கரத்திற்கு 5ஆம் வீடாக வருகிறது. சிம்ம ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியாக வருகின்றார். சிம்ம ராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களாகின மகம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்களும் அடங்குகின்றது. இந்த ராசியில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கேதுவையும் சுக்கிர பகவானையும் அடுத்து சூரிய பகவானையும் நாம் மையமாக எடுத்து வைத்துக்கொண்டு நாம் பலன்களை பார்க்க வேண்டும். அப்போ சிம்ம ராசிங்கிறது நிர்வாகத்தின் திறமை சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கிறது. அப்போ நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகளை, நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை இந்த இடம் சொல்கிறது. மேனேஜர், உயர்நிலை அதிகாரிகளை இந்த இடம் சுட்டிக்காட்டுகிறது. வேங்கையை குறிக்கிறது. இந்த இடம் வேங்கை அப்படிங்கிற அமைப்பு குறிக்கிறது. தந்தை வர்க்கத்தை சொல்கிறது, தாத்தா வர்க்கத்தை சொல்கிறது. அப்போ புகழ் பெறக்கூடிய இடமானது இந்த சிம்ம வீடு சொல்கிறது. வம்ச விருத்தியை சொல்கிறது. ஆன்மீக வீடு குலதெய்வத்தை சொல்கிறது. அதேபோல் வயிறு முதுகு வலி அமைப்புகளை இந்த இடம் சொல்கிறது. சூதாட்டம் செய்வதற்கு இந்த இடத்தை குறிக்கிறது. அரசு நிர்வாகங்கள், அரசு கட்டிடங்கள், அரசியல்வாதிகள், அப்போ அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிம்ம ராசி நமக்கு எடுத்துரைக்கிறது. மருத்துவ வீடு, இது மருத்துவ குணம் நிறைந்தது. மந்திரங்கள், பூஜை செய்யக்கூடிய இடங்களை குறிக்கிறது. தியானம், தவம் செய்யக்கூடிய இடம். திட்டங்களை தீட்டக்கூடிய இடம். திட்டம், அனுபவித்தல், ஆழ்மனம் என்று சொல்லக்கூடியது சிம்ம ராசி வீடு. உல்லாசமாக இருப்பது, உல்லாசம் வீடு சிம்ம வீடு. குலதெய்வம், வம்ச விருத்தி இரண்டையும் சொல்லும். அப்போ உடல் விஷயங்களில் எலும்பு பகுதிகளை இது குறிக்குது. இயற்கை அமைப்பை குறிக்கிறது. ஜோதிடத்தை குறிக்கிறது. சிம்மாசனத்தை குறிக்கிறது. இப்போ சிம்மம் 7 குதிரைகள் பூட்டிய இடம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் வள்ளல் குணம் நிறைந்தவர்கள். அதுபோல் காதல் திருமணம் இங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதேபோல் சிம்ம ராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களாக நமக்கு மகம் நட்சத்திரம் வருவதால் மக நட்சத்திரத்தினுடைய அம்சங்கள் சொல்லக்கூடியது தாயின் ஆதிக்கம் உள்ள வீடு. கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்போது மருத்துவ குணங்கள் நிறைந்தவர்கள் அவர் குடும்பங்களில் இருப்பார்கள். இரட்டை பிறவிகளை சொல்லும். அப்புறம் சளி தொல்லை, வீசிங் இது போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். தாய் வழியில் குழந்தை இல்லாதவர்களும் இருப்பார்கள். தாய் வழியிலேயோ தாயாகவோ இருந்தாலே ஒரு ஆசிரியர் ஆகக்கூடிய தகுதியை உடையவர்கள். ஒரு ஏமாற்றத்தை இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சந்திப்பார்கள். காதல் திருமணம் உள்ள வீடு. ஒரு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பொறுப்பில் இருப்பார்கள். மக நட்சத்திரக்காரர்கள் வீட்டின் அருகில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும். இது எல்லாமே மக நட்சத்திரத்துக்கான முக்கியமான குறிப்புகள். அடுத்து பூர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, பூர நட்சத்திரம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அப்போது மன வாழ்க்கை சரியில்லாதவர்கள் இவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள். திருமண வாழ்க்கை தாமதத்தை கொடுக்கும். திருமணம் அவர்களுக்கு விரைவில் நடக்காது. சிறிது தாமதத்துக்கு அப்புறம்தான் அவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கும். அப்போது
அப்போ இவர்களுக்கு சொத்து பத்துக்கள் இருந்தால் இவர்களுக்கு சொத்து பத்துக்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு கைகட்டி வரும். நல்ல வருமானங்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அரசு உத்தியோகம் உள்ள குடும்பம். இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசு வேலை பார்ப்பவர்கள் இருப்பார்கள். சர்ஜரி, விபத்து கண்டிப்பாக இவர்கள் சந்திப்பார்கள். சந்தித்த பிறகுதான் இவர்கள் மேன்மை நிலையை அடைவார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தில் உள்ள காரகத்துவங்களை நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம இன்னொரு சில குறிப்புகள் பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து கொடை வள்ளல். உத்திர நட்சத்திரக்காரங்கள் எப்போதுமே கொடுக்கறதில் கர்ணனை போல கொடை வள்ளல் போல இருப்பார்கள். இடதுகை பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்று சொன்னால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கும். குடும்பத்தில் 2 திருமணங்கள் ஆனவர்கள் இருப்பார்கள். கமிஷன், ஏஜென்ட்டு இது சம்பந்த துறைகளில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவர்களுக்கு வாடகை வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே அதிகம். மிகப்பெரிய அளவில் நட்பு வட்டாரங்கள், நண்பர்களை நிறைய சம்பாதித்திருப்பார்கள். இவர்கள் குடும்பத்தில் சீருடை பணின்னு சொல்லக்கூடிய இராணுவம், போலீஸ், ஆசிரியர் இந்த துறைகளில் கண்டிப்பாக இவர்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவராக இருப்பார்கள். அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கான அமைப்புகள்லாம் இது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே சிம்ம ராசியின் காரத்துவங்களும் பார்த்துருக்கோம். சிம்ம ராசியில் இடம்பெற்ற நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்குள் உண்டான குறிப்புகள்லாம் என்னங்கிறத, அதோடைய காரகத்துவங்கள்லாம் என்னங்கிறத தெளிவாக நம்ம இப்போ பார்த்தோம். இதுபோன்று வரும் காலங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம இந்த சிம்ம ராசி முடித்து விட்டோம். இனி அடுத்து நாம் கன்னி ராசி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நலம் விரும்பி கிரிஷ்.